வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தின் இரண்டாம் நிலை 1920 1947 வரை. இதுக்கு முந்தின வீடியோவில் ஒத்துழைமை இயக்கத்தை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது சௌரி சௌரா சம்பவம், சுயராஜ்ய கட்சியும். சௌரி சௌரா சம்பவம் 1922. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தியடிகள் எத்தகைய வன்முறையிலும் ஈடுபட வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எனினும் வன்முறைகள் பல இடங்களில் தொடர்ந்தன. 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌரா என்னும் இடத்தில் 1000 விவசாயிகள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இப்பேரணியின் போது காவலர்கள் விவசாயிகளின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் துப்பாக்கி சூட்டிற்கு எதிராக காவல் நிலையத்தை தாக்கி தீயிட்டு கொளுத்தினர். இதில் 22 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனை கண்டு வருத்தமடைந்த காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக நிறுத்தி கொண்டார். ஆனால் காந்தியடிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார். இதனால் தேசிய இயக்க நடவடிக்கைகள் சில ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அடுத்ததாக சுயராஜ்ய கட்சி 1923 1925 வரை. 1923 தேசிய இயக்கத்தை வழிநடத்த தேச தலைவர்களான CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஒன்று சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தனர். இக்கட்சி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது. சட்டமன்றங்களை புறக்கணிப்பதை தவிர்த்து ஆங்கில அரசை சட்டமன்றங்களிலேயே எதிர்ப்பது என்று இதன் தலைவர்கள் விரும்பினர். இந்தியாவில் இந்தியர்களின் தன்னாட்சி ஏற்படுத்தவும் வட்டமேஜை மாநாடுகள் மூலம் தங்கள் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டுமாறும் தீர்மானங்களை நிறைவேற்றினர். இக்கட்சி நிறுவனர் CR தாஸ் மரணமடைந்ததால் 1925 சுயராஜ்ய கட்சியும் கலைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் தொடர்ந்து வர்ற வீடியோக்களை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.